இந்த நிலத்தில் அரசர்கள் பலர் வந்தார்கள். சிலர் வலிமையால் நினைவில் நின்றார்கள், சிலர் போர்களால் பயத்தை விதைத்தார்கள். ஆனால் காலத்தையே தாண்டி நிற்கும் ஒரு பெயர் இருந்தது என்றால் அது பாண்டியர்கள். தென் தமிழகத்தின் இதயத்தில் மண்ணோடு கலந்த ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரம்தான் மதுரை. அங்கு அரசன் அரியணையில் அமர்ந்தபோது அவன் கையில் வாள் மட்டுமில்லை, தமிழ் மொழியின் மரியாதையும் இருந்தது. பாண்டியர்களின் ஆட்சி என்பது போர் மட்டுமல்ல, அது ஒரு அமைதியான ஒழுங்கு. விவசாயம் செழித்தது, குளங்கள் நிரம்பின, மக்களின் பசியை அரசன் அறிந்தான். அதனால்தான் அந்த ஆட்சி பல நூற்றாண்டுகள் சாயாமல் நின்றது. அந்த காலத்தில் ஒரு கவிஞன் பேசினால் அவன் குரல் கேட்கப்பட்டது, ஒரு புலவன் எழுதியால் அது பாதுகாக்கப்பட்டது. தமிழ் சங்கங்கள் உருவானது அப்படித்தான். அரசர்கள் சொன்னார்கள், மொழி அழிந்தால் நாமும் அழிந்து விடுவோம். கடலோரம் சென்றால் அங்கு வேறு ஒரு பாண்டிய அரசை காணலாம். முத்துக்கள் மணலில் பிறந்தன, கப்பல்கள் கடலை கிழித்து கொண்டே சென்றன. ரோம நாட்டின் வணிகர்கள் கூட இந்த மண்ணை தேடி வந்தார்கள். தமிழகம் உலகத்தோடு கைகோர்த்தது அந்த காலத்திலேயே. பாண்டிய அரசர்கள் ஒரே ஒரு நம்பிக்கையை கட்டாயப்படுத்தவில்லை. ஒருவன் சிவனை வழிபட்டான், ஒருவன் புத்தனை வணங்கினான், மற்றொருவன் ஜெயின பாதையில் நடந்தான். அரசன் சொன்னது ஒன்றே, நம்பிக்கை உன்னுடையது, அமைதி என் பொறுப்பு. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. போர்கள் வந்தன, எதிரிகள் வந்தார்கள். சில காலம் பாண்டியர்கள் மங்கினர், ஆனால் முழுமையாக அழியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டியதை வாள் அழிக்க முடியாது. இன்று பாண்டியர்களின் அரண்மனை இல்லை, அவர்களின் கொடிகள் பறக்கவில்லை. ஆனால் மதுரை இன்னும் உயிரோட இருக்குது. மீனாட்சி அம்மன் இன்னும் நிற்கிறாள். தமிழ் இன்னும் பேசப்படுகிறது. அதனால்தான் பாண்டியர்கள் ஒரு வரலாறு இல்லை, அவர்கள் ஒரு தொடர்ச்சி. நாம் பேசும் ஒவ்வொரு தமிழ்ச் சொல்லிலும் அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள்.